வணக்கம். ஓம் சாந்தி. பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் அர்ஜுனனுக்கு கவுன்சிலிங் செய்து கொண்டிருக்கிறார். பல விஷயங்களை அவனுக்கு புரிய வைப்பதில் முயற்சி செய்து முனைந்து பல விஷயங்களை எடுத்து எடுத்து அவனுக்கு புகட்டுகிறார். ஆனாலும் அர்ஜுனன் இன்னும் யுத்தம் செய்வதற்காக எழுந்து நிற்கவில்லை. இப்பொழுது இதற்கு முன்னால் அர்ஜுனன் என்ன செய்தான் அப்படின்னாக்க, இறைவன் முன்னால் பலவிதமான தர்க்க விதர்க்கங்களை வைக்கிறான். இவர்கள் என்னுடைய குருமார்கள், இவர்களை நான் கொல்ல முடியாது. எனக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த குருவை நான் எப்படி கொல்ல முடியும்? என்னுடைய சகோதரர்களை நான் கொல்ல முடியாது. இப்படி நான் செய்தால் என்னுடைய குலம் அழிந்துவிடும், குல தர்மம் அழிந்துவிடும். இப்படி எல்லாம் சொல்லி திடீரென்று அர்ஜுனன் இதையும் சொன்னான். எனக்கு இந்த யுத்தம் செய்யக்கூடிய லட்சியமே இதுதான். ஆனால் எனக்கு சொர்க்கமும் வேண்டாம், சொர்க்கத்தோடைய ராஜ்ய போகமே யாராவது கொடுத்தாலும், எனக்கு முழு பூமண்டலமே ராஜ்யமாக கிடைச்சாலும் அதுவும் எனக்கு வேண்டாம். என்னுடைய புலன்களை வாட்டக்கூடிய இந்த சோகமானது என்னை விட்டு அகலாது. அதனால நான் யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லினான். இப்ப அதே விஷயத்த இறைவன் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம். ஹதோ வா ப்ராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம். தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. என்ன சொல்றார் அப்படின்னாக்க, ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம். நீ இந்த யுத்தத்துல இறந்து போயிட்டாலும் நீ சொர்க்கத்தை அடைவாய். ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம். ஒருவேளை நீ இந்த யுத்தத்துல ஜெயிச்சாலும் நீ இந்த பூமண்டலத்தையே ராஜ்யத்தையே ராஜ்ய சுகத்தை நீ அடைவாய். ஆகையால் தஸ்மாத்து ஆகையால் உத்திஷ்ட கௌந்தேய குந்தி மகனே நீ எழுந்திரு. யுத்தாய கிருத நிச்சயா யுத்தம் செய்வதற்கான முடிவை எடுத்து நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் சொன்னா, எனக்கு ராஜ்ய போகமே பூமண்டலமே சேர்ந்து எனக்கு ராஜ்யமா கிடைச்சாலும் வேண்டாம், சொர்க்கத்தோட ராஜ்யம் கிடைச்சாலும் வேண்டான்னு சொன்னான். இன்னைக்கு இறைவன் அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்தையே சொல்லி, நீ தோத்தாலும் உனக்கு நீ சொர்க்கத்துக்கு தான் போவ, இந்த யுத்தத்துல நீ இறந்து போயினாலும் சொர்க்கத்துக்கு போவ, நீ ஜெயிச்சா உனக்கு இந்த ராஜ்யமே கிடைக்க போகிறதே, அதனால நீ இப்ப இந்த யுத்தம் செய், எழுந்து நில் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு டெம்டேஷன் கொடுப்பாங்க. அதாவது நீ இதை செஞ்சுட்டேன்னா உனக்கு இது கிடைக்கும், இந்த சாக்லேட் தரேன், இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுடு அப்படின்வாங்க. அத மாதிரி லெவல்ல இறைவன் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். இவ்வளவு உயர்ந்த பரமாத்மா அர்ஜுனனுக்காக என்னெல்லாம் செய்யறார் பாருங்க. நீ எப்படியா இருந்தாலும் உனக்கு ராஜ்யம் கிடைக்குமே, அதனாலயாவது யுத்தம் செய். ஏன்னா முதல்ல அர்ஜுனனுக்கு அவனுடைய கீர்த்தி கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ரொம்ப இருக்கு. அதனாலதான் அவன் பலரோடு யுத்தம் செய்து ஜெயிச்சிருக்கான். அப்போ அதையே அவனுக்கு சொல்லி, நீ நிச்சயமா ராஜ்ய போகம் உனக்கு கிடைக்குமே, ஒருவேளை நீ இறந்தாலும் சொர்க்கத்துக்கு போவ, நீ இதுல தோத்தே போயிட்டா கூட நீ யுத்தம் செய்ய உன் கடமையை நீ செஞ்சதுனால நிச்சயமாக உனக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றார். அப்போ பரமாத்மாவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இங்க நாம புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் அவர் சொல்றார் அப்படின்னா, ஒண்ணு நமக்கென்று கிடைத்த அல்லது கொடுக்கப்பட்ட நம்மளுடைய வேலைகள் கர்மங்களை, நம்ம அந்த கடமைகளை உயர்ந்த சிந்தனையோடு முழு பாவத்தோடு சின்சியராக நாம செய்யணும். அதுல முழுகி முழு மனதோடு அதை நாம செய்யணும். இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, உனக்கு லட்சியம் முதல்ல தெளிவா இருக்கணும். ஏன்னா இது யுத்தம் பண்றதுக்காக சில விஷயங்களை சொல்லும்பொழுது இதையும் சொன்னார். உனக்கு லட்சியம் தெளிவாக இருந்தது அப்படின்னா, நான் தர்மத்திற்காக தான் இந்த யுத்தம் செய்யறேன், இந்த லட்சியம் எனக்கு தெளிவாக இருக்கும் பொழுது நான் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி எனக்கு நல்லதுதான் நடக்கும். அத மனதுல நீ முதல்ல பக்காவா அழுத்தம் திருத்தமாக உனக்கே நீ சொல்லிக்கொள். இன்னொன்னு, அப்படி நம்ம செய்யக்கூடிய இந்த தர்ம யுத்தத்துல நம்ம உடலை தியாகமே செஞ்சுட்டாலும் நாம் செய்த நல்ல காரியங்கள் நம் கூடயே வருமே.
அதனால எப்படியுமே எனக்கு நஷ்டமே கிடையாது. அப்படி நாம இதை புரிஞ்சுக்கணும். இறைவன் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நீ அதாவது விளைவுகளை ரிசல்ட்டை எதிர்பார்க்காம உன் கடமையை நீ செய்யும் பொழுது நீ விதைத்த நல்ல கர்மங்கள் உன் கூடயே வரும். அதனால நீ வேற விஷயங்களை பத்தி கவலைப்படாத. நீ அதனால இப்போ எழுந்து நில், யுத்தம் செய். இப்போ உதாரணத்திற்கு நம்ம ஒரு உயர் படிப்பு படிக்கிறாங்க, ரொம்ப பெரிய பிஹெச்டி படிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு அந்த அவங்களுடைய வாழ்நாள் காலம் முடிஞ்சு உயிரை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களோட கூட என்ன வரும் அப்படின்னா படிக்கக்கூடிய சம்ஸ்காரம் வரும். ஆனா ஏபிசிடி ஞாபகம் இருக்குமா என்ன? திரும்பவும் தான் அவங்க உட்காந்து படிச்சானும். ஆனாக்க நாம இந்த மாதிரியான உயர்ந்த கர்மங்கள் செய்யும் பொழுது அந்த சம்ஸ்காரங்கள் நம்ம கூடவே வருமே. அதாவது இப்போ நம்ம இதையே இன்னும் கொஞ்சம் சொன்னா, போலீஸ்ல இருக்காங்க ஒருத்தர், தேசத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க திரும்பவும் உடலை விட்டுட்டு அடுத்த பிறவியில அவங்க போலீஸ்ல தான் அவங்களுக்கு பிடிக்கும், அதுலயே அவங்க ஜாயின் ஆயிடுறாங்க. ஆர்மியில இருக்கிறவங்க தேசத்துக்காக உயிரை விடுறாங்க, அவங்க திரும்பவும் அதே சம்ஸ்காரம் அவங்களை ஈர்க்கும், அவங்க அந்த மாதிரி ஜாயின் ஆயிடுறாங்க அதுலயே. சன்னியாசிகளா இருக்கிறவங்க அடுத்த பிறவியில திரும்பவும் சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி நீ செய்யற நல்ல கர்மங்கள் உன் கூட தானே வரும், நீ எதுக்காக பின்வாங்குற அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம், இப்ப யுத்தமே செய்யறோம், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தீர்வு காணுறதுக்காக நம்ம முனைஞ்சு நிக்கிறோம் அப்படின்னா அதுல நாம அந்த ஒரு ப்ராசஸ்ல என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். நிச்சயமா நான் அதுல ஜெயிச்சுதான் ஆனும், எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது கிடையாது. நான் தர்மத்தை அனுசரித்து சரியான வழியில நான் இந்த ப்ராசஸை செய்யணும், அல்லது தர்ம யுத்தத்தை செய்யணும். வெற்றி தோல்வி இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னுடைய ரோல் அதுல எப்படி இருந்தது. சக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டெஸ்டினேஷன் இல்லை, என்னுடைய ஜெர்னிலேயே நான் சக்சஸா இல்லை அப்படின்னா ரிசல்ட் எப்படியுமே நல்லதாக அமையாது. அதனால இறைவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியம், நீ எப்படி அதை செய்யற அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இப்போ கர்ம சந்நியாசிகளாக ஆகுவதற்கான ஞானம் இறைவன் கொடுக்கல. முதல்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகம்னா முதல்ல வீட்டை விட்டுட சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பரமாத்மா கொடுத்த ஞானமே உன்னுடைய டியூட்டியை நீ செய், அதிலிருந்து நீ தவறாத அப்படின்னு தான். அப்போ கர்மத்தை நான் துறந்து சந்நியாசி ஆகிட்டேன் அப்படின்னா என் கடமையை நான் எப்படி செய்ய முடியும்? அதனால எனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை நான் நிச்சயமா செய்யணும். அப்போ அந்த அந்த ஒரு ப்ராசஸ்ல நானே போயிட்டா கூட எனக்கு அழிவே ஏற்படாதே. அப்போ உயர்ந்த கர்மங்கள் என் கூட வருமே. உதாரணத்திற்கு, இப்போ வீட்டில் மெயின் பவர் ஹவுஸ் இருக்கும், எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இருக்கு, ஒரு பல்பு திடீர்னு ஃபியூஸ் ஆயிடுது அப்படின்னாக்க அந்த பல்பை மாத்தினா திரும்ப அந்த பல்பு எரியதானே செய்யும். ஏன்னா எனர்ஜி எப்பொழுதுமே இருக்கதான் இருக்கு. அந்த இடத்துல பல்பு இல்லை அப்படின்னா கூட அந்த எனர்ஜி இருக்கு. புது பல்பை மாற்றும் பொழுது அங்க நமக்கு அந்த அந்த எனர்ஜியோட வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. ஒரே எலக்ட்ரிசிட்டி, அதை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்றாங்க, தெர்மல் பவர்ன்றாங்க, எத்தனையோ விதமா இருக்கு. அதே போல நான் ஆத்மாவும் ஒரு எனர்ஜி, அது பல்வேறு விதமாக நம்ம கர்மங்களை செய்து அதை யூஸ் பண்றோம். ஆனாக்க எனர்ஜிங்கிறது எப்பொழுதுமே அழியாது, மாறாதது. அப்போ இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் அழகா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தா, அந்த குழந்தையே ரொம்பவும் ஒரு நெகட்டிவா, இப்போ இந்த காலத்து குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஹைப்பர் ஆக்டிவா இருந்தாங்க. எப்போ அம்மாவை ரொம்ப திட்டுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது. சின்ன குழந்தை தான், 3 வயசு கூட இருக்காது, என்னெல்லாமோ வாயில வந்தபடி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு உட்காத்தி வச்சு அதை எப்படி புரிய வைக்கிறது? அப்போ இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்த விட நல்ல நாலேஜ் என்ன இருக்குன்னா மொபைல். அதனால உட்காத்தி வச்சு அவங்களுக்கு அந்த மொபைல் மூலமாக ஞானம் கொடுத்தாங்க. அப்போ இந்த நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, இது மொபைல் போல இருக்கு. இதுல இருக்கிற பேட்டரி தான் நம்மளுடைய பிரெயின். இது சிம் கார்டு இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்மா. இப்போ சிம் கார்டு தான் எல்லாமே. நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ பேசுறது, நீ செய்யக்கூடியது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிடும். அப்போ இதுல ரெக்கார்ட் ஆயிடுத்துன்னா அது திரும்பவும் உனக்கே தான் சேரும். இப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை சொன்னாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பையன், சின்ன குழந்தை, திரும்ப இப்போ நான் செய்யறதெல்லாம் என்னோட சிம் கார்டில் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்றீங்க,
அப்போ என்னோட சிம் கார்டோட ஜிபி எவ்வளவு, உங்க சிம் கார்டோட ஜிபி எவ்வளவு, என்னோடது சின்னது தானே இருக்கும், அப்போ எப்படி வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டான். ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. அப்போ அவனுக்கு புரிய வச்சாங்க, சிம் கார்டு சின்னது பெருசு ஆகாது, அது இருக்கிற மெமரி வந்து இவ்வளவு மெமரினா நம்ம பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். ஆனா ஆன்மாக்குள்ள இருக்கிற மெமரி அன்லிமிட்டெட், இவ்வளவுதான் அதுல மெமரின்னு கிடையாது. ஏன்னா இந்த கேள்வி அவன் கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம், எல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ அவனுக்கு புரிய வச்சாங்க, இப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எண்ணங்கள்ல இருந்து எல்லாம் எவ்ரி மொமெண்ட் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்பெல்லாம் வந்து யார் என்ன செய்யறாங்க, பின்னாடி என்ன நடக்குது அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சிசிடிவி போடுறாங்க. அப்போ சிசிடிவியில ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா பொய் சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா உட்காந்து இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சிசிடிவியில இருக்கிற ரெக்கார்டை கூட டெலீட் பண்ணிடுறாங்க. ஆனா ஆன்மாவுடைய மெமரியும் அன்லிமிட்டெட், அதுல இருக்கிற ரெக்கார்டை யாராலையும் அழிக்கவே முடியாது. அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, நல்ல கர்மங்கள் செய்யறதுக்கு நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லையே. அதை தான் நம்ம கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தோட நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதை தான் இறைவன் வந்து அர்ஜுனனுக்கு செய்யறார். அவனுடைய எனர்ஜி லெவலை உயர்த்துறதுக்காக அர்ஜுனனை வந்து நிறைய புகழ்ந்தார். அந்த மாதிரி புகழ்ந்துட்டு இப்பவாவது நீ வந்து இந்த யுத்தத்தை செய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டீச்சர் இருக்காங்க ஸ்கூல்ல, அவங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருவாங்க, இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த காலத்து எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க டியூட்டி சிலபஸை முடிக்கிறது. எப்படியாவது வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சோ ஏதோ பண்ணி அவங்க சிலபஸை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. எப்படியாவது குழந்தைகளுக்கு அதை புரிய வைக்கணுன்ற முயற்சி கிடையாது. ஆனா இங்க நம்மளுடைய சுப்ரீம் டீச்சர் பரமாத்மா சிலபஸை முடிக்கிற முயற்சியில இல்லை. எப்படியாவது உட்காந்து அர்ஜுனர்களாகிய நமக்கு இந்த விஷயங்களை ஆழமா புரிய வைக்கணும் அப்படின்னு தான் அவர் முயற்சி செய்யறார். அதனால அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, கடமையை செய்யறதுல நம்ம ஒருபொழுதும் முகத்தை திருப்பக்கூடாது. நமக்கு தெரியும் இதுவும் என் டியூட்டி தான் அப்படின்னு. சில சமயத்துல நம்ம மூடு இருக்காது, அதனால நம்ம இதை செய்ய வேண்டாம்னு நினைப்போம். நமக்கு விருப்பம் இல்லை. அப்படி இது கிடையாது. கடமையை செய்வதில் நீ ஒருபொழுதும் முகத்தை திருப்பவே கூடாது. இன்னொரு விஷயம், தர்மம் அதர்மம் என்ன அப்படின்னு தெரிந்த பிறகு நிச்சயமாக ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே தர்மத்தின் பக்கம் தானே போகணும், தர்மத்திற்கு தானே துணை போகணும். அதர்மத்துக்கு பக்கம் நாம ஏன் துணை போகணும்? ஏதாவது நமக்குள்ள பேராசை இருக்கலாம், இதேதான் இந்த பயம் இருக்கலாம், ஏதாவது ஒன்று நம்ம வந்து அதர்மத்து பக்கம் போக தூண்டினாலும் நாம தர்மத்தின் பக்கம்தான் துணை போகணும். இதை நல்ல திடமா நம்ம மனதுல இருத்திக்கணும். அப்பதான் சூழ்நிலைகள்ல நம்ம அந்த நேரத்துல இக்கட்டான சூழ்நிலையிலையும் நான் தர்மத்தின் பக்கம் போக முடியும். அப்ப தர்மத்தின் பக்கம் போனாலும் என்ன நடந்தாலும் இந்த உயர்ந்த கர்மங்கள் நிச்சயமாக நம்மை வாழ்வில் உயர்த்தும். அதனால நம்ம தாழ்வான எண்ணங்களை ஒருபொழுதும் வரவே விடக்கூடாது. இதே சிந்தனையில் நாம் கீதை ஞானத்தை நமக்குள் வாங்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.